ரஷ்யா, உக்ரைன் திரும்பவும் பேச்சுவார்த்தைகள் உச்சகட்டத்துல இருக்கு. அமைதி அப்படிங்கிறது போல வந்துருமா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யா இந்த வின்டர்ல அழுத்தி புடிச்சுட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அதோட விளைவால வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ, அபுதாபில வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் கட்ட டாக்ஸ் யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் குளோஸ்டு டோர்ஸ். டோர் சாத்தி வச்சுட்டு பேசலாம். பிரஸ்ல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா, ஒ ஒரு துளி சத்தம் கேட்டுச்சுன்னா கூட, அத வச்சு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கேதர் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிய இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியதுனால, ஒருத்தர் இருக்கக்கூடாது இந்த பில்டிங் சுத்தி. எல்லாம் முதல்ல வெளிய போயிருங்க அப்படிங்கிறது போல, கம்ப்ளீட்டா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாம, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க பேச்சுவார்த்தைகள்ல அப்படிங்கிறது போல விஷயங்கள் கூட தெரியாம, ரொம்ப ரகசியமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அணு அளவு கூட கசிஞ்சிருச்சுன்னா, மானக்கேடா போயிருமா? இல்ல, இல்ல. ஆ நாட்டுக்கு பிரச்சனைகள் வந்துரும். ஸோ அதனால ரொம்ப ரகசியமா வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து மிக முக்கியமான முடிவுகள் அபுதாபியில எடுக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி இஷ்யூ மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இத ஃபாரின் மினிஸ்டர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்துல் பின் ஜயத் அல் நஹான் அவர்கள் பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்டா வரல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. இது போல வெள்ளிக்கிழமை லோக்கல் டைம் யுஏஇ டைம் படி 8:15 சாயங்காலம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அபுதாபியில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் டிலே. நான் முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது 8 மணிக்கே இந்த பதிவு போட்டிருக்க வேண்டியது. கொஞ்சம் லேட் ஆச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் வீடியோ கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். மெயினான விஷயங்கள் இது. இது 2 நாள் பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, திடீர்னு முடிவெடுத்து ரொம்ப அவசரமா வந்து பண்ண இது போல விஷயங்கள் நடந்ததுனால, ஆ நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகேஷன் ரீச் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால, அ அதுக்கேத்தபடி டைம் இருக்கும். டைம் ஃப்ரேமே இல்லாம பேச்சுவார்த்தைகள் நடக்குது. என்ன ஆனாலும் சரி, விடிய விடிய தூங்காம, சாப்பிடாம அங்கேயே உட்காந்து எதுக்குமே சுவிட்ச் ஆஃப் எதுக்குமே போகாம அங்கேயே உட்காந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க போல தெரியுது. ஸோ 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கதற பேச போறாங்க. என்ன முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு சின்சியரா பேசுறாங்களே அப்படின்னு போல இருக்கு. அதுவும் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா. இ.யு அங்க இடமே இல்ல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நெகோசியேட்டர் கிட்ட வந்து பண்ண முன்னாடியே வந்து பண்ண பேசியிருக்கோம். சில பல முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா உக்ரைன் சார்பா மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து பண்ண பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல இது இங்க அபுதாபியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட் நடந்துச்சேப்பா. விட்டாஃப் அவர்கள் வந்தாரு, பேசுனாங்கன்னு சொன்னியேப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதோட அப்டேட்ஸும் பார்த்துடலாம். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் மிக முக்கியமான விஷயங்கள் உஷன்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறார். ரஷ்ய தரப்பு இருந்து அபிஷியலா வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. இதுல இன்னைக்கு நைட் நடந்த மீட்டிங் ஃபோக்கஸா இருந்தது என்னன்னா, அமெரிக்கா, யூரோப் கூடயும், கீவோடையும் இந்த டாவோஸ்ல பேசினாங்க இல்லையா? அத பத்தி வந்து பண்ண ரொம்ப மிக முக்கியமா பேசினாங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, டெலிகேஷன்ஸ் கூட ஒரு 4 மணி நேரம்ன்றாங்க. 3:30 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வந்து பண்ண அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ராத்திரி புட்டின் அவர்கள் உட்கார வச்சு விட்டாஃப் அவர்கள் ஃபுல்லா பேசிக்கிறார். பேசி முடிச்சுட்டு எர்ரா வண்டிய புட்றா நேரா கிளம்பு அப்படிங்கிறது போல வந்து பண்ண யுஏஇ போயிருக்கிற இப்பவே முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா விட்டாஃப் அவர்கள் குஷ்னர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கிறாங்க. அவங்களோட இம்ப்ரெஷன் டாவோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடியே விட்டாஃப் அவர்கள் குஷ்னர் டாவோஸ்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்போட வச்சு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல வச்சு அழுத்தி முடிச்சு விட்டுறலாம்டா வாங்க அப்படிங்கிறதோட வந்து பண்ண கூட்டிட்டு வராங்க போல தெரியுது. திமித்ரி அவர்கள் அப்புறம் விட்டாஃப் அவர்கள் வந்து பண்ணா அபுதாபியில டைரக்டா பேச போறாரு. திமித்ரி அவர்கள் டாவோஸ்க்கும் போயிருந்தார். ஸோ அந்த இடத்துலயே அவர் பிரசன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ அபுதாபியில அவரும் பேச போறாரு. ஸோ பைலேட்டரல் ஒர்க்கிங்ல வந்து பண்ணா பைலேட்டரல் இந்த சென்ஸ் எக்கனாமிக் சில பல விஷயங்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா? ஏன்னா சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அசெட்ஸ் எல்லாம். ஸோ இதை பத்தின விஷயங்கள் வந்து பண்ணா பேசணுமா இல்லையா? ஸோ அதை பத்தின விஷயங்கள் பைலேட்டரல் மீட்டிங்கும் நடக்கும். அட் த சேம் டைம் வந்து பண்ணா ட்ரைலேட்டரல் மீட்டிங் இந்த பிரச்சனைக்கான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கிரெம்லின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெம்லின் இந்த சென்ஸ் ரஷ்யா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அடிக்கிற வரியான வேலைகள்ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு செயல்படுவாங்க. 2 பேரும் பெனிஃபிட் அடைகிற மாதிரியான வேலைகளை செயல்படுவோம் அப்படிங்கிறது போல அந்த நைட் நேரத்தில் உட்காந்து பேசினது வந்து பண்ண முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா ரஷ்யா, யுஎஸ், யுக்ரைன் ட்ரைலேட்டரல் வந்து பண்ண தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஜனவரி 23 நடக்கலாம். மிக முக்கியமான டெலிகேஷன்ஸ் மிலிட்டரி டெலிகேஷன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு துணுக்கு செய்தி சொல்லிட்டு போயிருக்கிறார். ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸான கான்டாக்ட மெயின்டைன் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதோட உறுதி எடுத்துக்கிறாங்க. சத்தியம் பண்ணுங்க ரஷ்யா. என்ன நடந்தாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி,
எங்களோட க்ளோஸா பேசிட்டே இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற வந்து பண்ண விட்டாஃபாரும் கிருஷ்ணா வந்து சத்தியம் வாங்கிட்டு போய்க்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து பண்ண தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ பிளவு அப்படிங்கிறது இல்ல. ட்ரம்ப் அவர்கள் நல்லா சிமெண்ட் வச்சு வந்து பண்ண நல்லா பூசி ரெடி பண்ணிட்டாரு அமெரிக்கா ரஷ்யா உறவுல அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விட்டாஃப் இவரு உஷங்க் அவர்கள் சொல்லும்போது இது போல டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டிப்ளமேட்டிக்கல் வேலையில முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் எங்களோட கோல்ஸை. அப்படி ஒத்து வரலன்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் மூலமா அச்சீவ் பண்ணி தான் தீருவோம். டிப்ளமேட்டிக்கலா அச்சீவ் ஆனா கண்டிப்பா அச்சீவ் பண்ணி தான் தீருவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட கோல் என்னவோ அதை நாங்க அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிறது போல உஷங்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நடந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு முடிவுகளும் இல்ல. ஏதோ பேசி இருக்கிறாங்க. அமெரிக்காவோட ரஷ்யாவோட உறவு பேசி இருக்கிறாங்க. அடுத்தது பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறாங்க. அது இந்த அபுதாபியில் நடந்தாதான் தெரியும். அது மட்டும் இல்லாம திமித்ரி பெஸ்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபுதாபியில் நடக்குது இல்லையா மீட்டிங். ஸோ அதை பத்தின விஷயங்கள் வந்து பண்ண பேசியிருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லிக்கிறாருன்னா, $5 பில்லியன் தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 5 பில்லியன். அதுல 1 பில்லியன் காசாக்கு தரேன்றாரு. வெறும் 5 பில்லியன் தான் அமெரிக்கா வச்சிருக்கா. அப்படி உங்களுக்கு கேட்கும். சரி பரவாயில்ல. ஸோ பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்றாரு? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இவ்வளவு இருக்கு ரஷ்யா கிட்ட, அவ்வளவு இருக்கு அமெரிக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. $5 பில்லியன் தான் வச்சிருக்காங்களா பரவாயில்லையே அப்படிங்களுக்கு அதை வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ரொம்ப சொற்பமான அமௌண்ட். ஈரோ கிளியர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நிறைய மாட்டி இருக்கு பணம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெல்ஜியம் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தொட முடியாதப்பா, அதெல்லாம் தர முடியாது, வேணா ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்க, உன்னால எடுத்தா யூஸ் பண்ண முடியாது, பத்திரமா நாங்க வச்சுக்கிறோம். ரஷ்யா நாளைக்கு வந்து எங்கிட்ட கேட்டு ஊனி விட்டாங்கன்னா நீ ஏன் வருவ அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இல்லையா. அதனால அவங்க தர மாதிரி தெரியல. ஸோ ரஷ்யாவோட காசு சேஃப்டி தான், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. கை வைக்கிறதுக்குலாம் தைரியம் வந்து பண்ண யூரோப்பியன் யூனியனுக்கு இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ 5 பில்லியன் தான் வந்து பண்ணா அமெரிக்கா கிட்ட இருக்கு. கரண்டா ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அசெட். ஸோ அந்த அசெட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசுவோம். அதாவது டான்பாஸ் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகள், சண்டை நடந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த பணத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதே இந்த $5 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளா இல்ல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டான்பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டான்பாஸ்ல பாதிக்கப்பட்ட பகுதிகள். டான்பாஸ் வந்து முதல்ல வெளியே போ அப்படிதான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. டான்பாஸ் இந்த சென்ஸ் அமெரிக்கா நாளைக்கு என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் இந்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய பணத்தை வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு போதான் போது அது ரஷ்யா எடுத்து அவங்க பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவங்க யூஸ் பண்ண தான் போறாங்க. அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகள் மையானர். அது எப்படி வேணா அவங்க பேசிக்கலாம் மீடியாக்கள் முன்னாடி. பட் ஆனா இது போல விஷயங்கள் நடக்கும் போது இதைத்தான் சீக்கிரட்டா பேசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சா கொஞ்சம் அப்புறம் இப்ப எப்படி காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? போத்திக்க வேண்டியதா வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே என்னன்னு தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இவரும் அதான் சொல்லிக்கிறார். நெகோசியேஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரைவ் ஆனாங்களோ அதை பத்தி தான் டைமு, டேட்டு, அப்புறம் இந்த டெலிகேஷன்ஸ் இதெல்லாம் கேட்காதீங்கப்பா, ரொம்ப ரகசியமா இருக்கு. எதை பத்தி பேசுறோம்னு கூட எங்களால சொல்ல முடியாது. அது இன்அப்ராப்ரியேட்டா இருக்கும். அது சரி வராது. அதனால பேசுறாங்க, பேசட்டும். ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும். உக்ரைனோட ராணுவம் டான்பாஸ் பகுதியிலிருந்து வித்ட்ரா பண்ணியே தீரணும். அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து பெஸ்கோ அவர்கள் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. அப்பதான் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அட் த சேம் டைம் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசியிருக்காரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுறாரு. ஸோ அதே போல வந்து புட்டின் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசியிருக்கிறாரு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால வந்து பண்ணா அங்க போய் பேசிக்கிறார் ரஷ்யால. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பண்ண ஒரு விஷயம் அவர் சொல்லிக்கிறார். அவர் நிறைய விஷயம் பேசுவார். அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல கரண்ட் டேட்ல யாருக்கிட்டயுமே இல்லாத அளவுக்கான ஃபிளீட் நம்ம கிட்ட இருக்கு. 9 நியூக்ளியர்ஸ் ஐஸ் பிரேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான பவர் இந்த உலகத்துல யாருக்கிட்டயுமே இல்ல. நம்ம ஆர்டிக்கை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து பண்ணா புட்டின் அவர்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பண்ணா சொல்லிக்கிறேன். ஸோ இது ரஷ்யா உக்ரைன் பசியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரும் எப்ப எனக்கு இருக்குன்னு நம்பிக்கலாம். இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த போய் உங்க சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.